பேரன்பும் பெருங்கோபமும். இந்த படத்தோட கதை என்னன்னா, அரசு மருத்துவமனையில சீனியர் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாயகன் விஜய். நடுத்தர வயது கேரக்டரா வர்ற இவரை போலீசார் குழந்தை கடத்தல் வழக்குல கைது செய்யறாங்க. கைது செய்யப்பட்டு சிறைக்கு போற விஜய் போலீஸ்ட ஒரு கதையும் சொல்றாரு. உண்மையில விஜய் யாருன்னு போலீஸ் அதிகாரி செழியன் விசாரணை பண்றாரு. சுமார் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக கதை பிளாஷ்பேக்கு போகுது. அதுல விஜித்தோட நண்பரா வர்றவரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரு அதே கிராமத்து பொண்ண காதலிக்கிறார். ஒட்டுமொத்த கிராமமும் இந்த ஜாதி மறுப்பு காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஊர்ல பெரிய தலைகளா இருக்கிற மைன் கோபி மற்றும் அவரோட தம்பி அருள்தாஸ் 2 பேரும் அந்த நபரை எரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணையும் அடிச்சு மனநலம் பாதிக்க வச்சிடறாங்க. ஒட்டுமொத்த கிராமமே ஆணவ படுகொலைக்கு உடந்தையாவும் இருக்காங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாயகன் விஜய் கேரளா பக்கத்துல உள்ள மஹி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. அங்க வேலை பார்த்துட்டு நர்சிங்கும் படிக்கிறாரு. கேரளாவை சேர்ந்த கிறிஸ்துவ பெண்ணான நாயகி ஷாலியையும் அந்த கல்லூரியில நர்சிங் படிக்கிறாங்க. 2 பேருக்கும் காதல் வர ஓடி போய் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா 2 பேரும் சொந்த ஊருக்கு வராங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கறதே இந்த படத்தோட கதை. நாயகன் விஜய் தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு வரவுனே சொல்லலாம். ரொம்ப தெளிவாவும் ஒரு நடிப்பு கொடுத்திருக்காரு. தன்னோட முதல் படத்திலேயே நல்ல கதையும் தேர்வு செஞ்சிருக்காரு. வயசான கதாபாத்திரத்துல ரொம்பவே இயல்பா தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. விஜித்திற்கும் ஷாலிக்கும் இடையே கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருக்கு. நாயகி ஷாலி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். அழகு தேவதையாவும் நேர்த்தியான நடிப்பையும் கொடுத்திருக்காங்க. வில்லன்களா வர மைன் கோபி, அருள்தாஸ் மற்றும் ஜாதி சங்க தலைவரா வர லோகு எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப சரியா பண்ணிருக்காங்க. வலினா நீதிபதியா வர கீதா கைலாசம், ஹரிதா எல்லாருமே நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இயக்குனர் சிவபிரகாஷ் மதம், ஜாதி, ஆணவ கொலை இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இன்னமும் கொஞ்சம் திரைக்கதையில வேலை செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இளையராஜாவோட இசையில பாடல்களும் பின்னணி இசையும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. தினேஷ்குமாரின் ஒளிப்பதிவு காட்சிகளை மிகவும் ரசனையோட படைச்சிருக்கு. மொத்தத்துல ஒரு சில குறைகள் இருந்தாலும் இந்த படம் நல்ல ஒரு முயற்சின்னு சொல்லலாம்.